உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? சயின்ஸ் இப்போ மனிதன் நம்ம சமுதாயத்தில் இறைவனால் படைக்கப்பட்டவன் சொல்கிறீங்க. ஆனால் சயின்ஸ் ரீதியாக குரங்கிலிருந்து தான் மனிதன் அடிப்படையாக தோன்றியிருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எதை நம்புறது? சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. அறிவியல் பூர்வமாக மனுஷன் குரங்குல இருந்து தோன்றுனான் அப்படின்னு சொல்கிறாங்களே, மண்ணை வச்சு தான் படைச்சோம், மனுஷன் கடவுள் தான் படைச்சாரு அப்படியெல்லாம் நம்புறீங்களே, அப்போ இது அறிவியலுக்கு முரணா இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த குரங்கிலிருந்து படைத்தான் அப்படிங்கிற செய்தி இருக்குதுல்ல, அதுதான் அறிவியலுக்கு எதிரானது. உங்கள் பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் சொல்லி தந்ததுனால அறிவியல் நினைக்கிறீங்களே தவிர, இந்த அறிவியலை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது யார்? டார்வின், சார்லஸ் சிம்பிங்க. அவர் என்ன நிரூபித்தார்னு அந்த பரிணாம தத்துவத்தை போய் படித்து பாருங்க. எதை வைத்து நிரூபித்தார் அந்த புத்தகம் இன்னைக்கு கூட நீங்கள் பெரும்பாலும் அச்சிடப்படுறதில்லை. பழைய நூலகங்களில் லைப்ரரியில் போனீங்கன்னா தமிழில் கூட அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அவருடைய பரிணாம தத்துவத்தை விளக்கக்கூடிய நூல் புத்தகம் வெளிவந்திருக்கிறது. நான் அவருடைய பரிணாம தத்துவ நூலை முழுமையாக வாசித்தும் இருக்கிறேன். அவர் என்ன அறிவியலை சொல்றாரு தெரியுமா? ஒவ்வொரு விலங்கையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறார். எதை கம்பேர் பண்ணி? அதனுடைய புற தோற்றத்தை கம்பேர் பண்ணி பார்க்கிறார். அதனுடைய இரத்தத்தை, அதனுடைய மலத்தை, அதனுடைய சிறுநீரை, அதனுடைய உள் அவயங்களை, அதனுடைய இயக்கத்தை எல்லாம் அவர் கம்பேர் பண்ணல, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. அவர் தோற்றத்தை, வெளிப்படையான புற தோற்றத்தை ஆராய்ச்சி பண்றார். எதுக்கும் ஒத்துமை இருக்குது? மாட்டுக்கும் மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லையா? அது நிக்கிற ஸ்டைல் வேற, அதனுடைய கால அமைப்பு வேற, அதனுடைய கண் அமைப்பு வேற, காது எல்லாமே வித்தியாசம். இப்படி ஒன்னொன்னையா கழிச்சு கட்டிட்டு கடைசியா குரங்குக்கு வர்றாரு. நல்ல மேட்சா இருக்குத, மனுஷன் மாதிரி எஞ்சி நிக்குது, நல்ல தலையில பேன் பாக்குது, பழத்தை பொட்டலத்தை உழைச்சி உள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடுது, திடீர்னு பார்த்தா ஈன்னு பல்ல காட்டி சிரிக்குது. எல்லாம் மனுஷனுக்கு ஒத்து. இதுதான் அவர் மனுஷனுக்கும் குரங்குக்கும் உள்ள சம்பந்தம் என்று அவர் சொன்னது. அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாரானா? அறிவியல் பூர்வமா நிரூபிக்கல. ஆனா இந்த தத்துவம் எப்படி உலகம் பூரா போச்சு நீங்க கேட்கலாம். கடவுளை நம்ப கூடாது அப்படின்னு ஒரு சித்தாந்த கம்யூனிஸ்டவாதிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகளுக்கு மனிதனை கடவுள் படைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்பம்பாக்க இந்த டார்வின் குரங்குக்கும் மனுஷனுக்கு சம்பந்தம் இருக்குனாரா, உடனே டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு உலகம் பூரா அவங்க தான் கொண்டு போனாங்க. கடவுளை இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி இந்த வாதத்தை எடுத்தார்களே தவிர அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக இதை நிரூபிச்சு எடுத்து வச்சாங்களான்னா வைக்கல. சரி, அந்த இதை விடுங்க. நான் லாஜிக்கலா கேட்கிறேன். நெசமா கடவுள் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒவ்வொரு டெவலப் ஆகிக்கிட்டே வந்துச்சு. மிருகம் முதல்ல ஈ இருந்துச்சு, புழு இருந்துச்சு, அது ஈயாச்சு, ஈ எறும்பாச்சு, எறும்பு காக்கையாச்சு, காக்கா குருவியாச்சு, குருவி கழுதையாச்சு, இப்படி ஒண்ணா சொல்லிக்கிட்டே வருவார். இதுல இருந்து அது வந்துச்சு, அதுல இருந்து அது வந்துச்சு, கடைசி அதுல இருந்து குரங்கு வந்துச்சா, குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டானாம் பார். இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு குரங்கு என்ற நிலையில் இருந்து மனிதன் என்ற நிலைக்கு மனிதன் மாறினான்ல, அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல அதே மாதிரி குரங்கு இருக்குல்ல, அதே மாதிரி ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. முந்தி குரங்கு இருந்த மாதிரி உலகத்துல இப்பவும் குரங்கு இருக்கிறது. இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு குரங்கு இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு நேற்று மேலக்காவிரியில் இந்த இத்தனை குரங்கு மனிதனாக மாறியது ஒரு செய்தி வந்துச்சா? வரணுமா இல்லையா? குரங்குல இருந்து மனுஷன் குரங்கு இனமே இல்லாட்டி நீங்க சொல்றது நியாயம். குரங்குல இருந்து வந்துச்சுல, குரங்குலாம் செத்து போச்சுல, இப்ப மனுஷன் மட்டும் தானே மிச்சம் இருக்கா அப்படி சொல்லலாம். குரங்குல இருந்து மனுஷன் வந்தா குரங்குனா இருக்குதா? இன்னைக்கு வர வேண்டியதானே? அரிசியில இருந்து அரிசி மாவுல இருந்து தோசை வந்துச்சு, மாவே இல்லாட்டி இனிமே தோசை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி போடலாம். மாவு கையில இருக்குத, திரும்ப கல்லுல ஊத்தி தோசையை உருவாக்க வேண்டியதானே? அது மாதிரி குரங்கு கையில இருக்கல, குரங்கு அடுத்த ஒரு மனுஷனை பிறப்பெடுக்க வேண்டியதானே? ஏன் பிறக்கல? இல்ல, அதனால அப்படி இல்ல. குரங்கு தனியான ஒரு படைப்பு, மனிதன் தனியான ஒரு படைப்பு. ரெண்டுக்கு மத்தியில உருவ ஒற்றுமையை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் இல்லை என்பதுதான் அறிவியல் சான்று. இன்னும் ஒருபடி மேலா சொல்றதா இருந்தா, இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்தில் மனிதனுடைய மரபணுக்களை, மனிதனுடைய ரத்தத்தை, மனிதனுடைய உடலுடைய உட்கூறுகளை, இதயத்தை, சிறுநீரகத்தை, இன்னொரு நுரையீரலை, மாதிரி உட்கூறுகளை அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணுனா அந்த ஆராய்ச்சியினுடைய ரிப்போர்ட் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில ஆராய்ச்சி நடக்குது. கழுதைக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை, மாட்டுக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை, குதிரைக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படியாக எதுவும் பக்கத்திலே நிக்காதோ, அதனுடைய மரபணுக்களும் மனித மரபணுக்களும் வித்தியாசம் இருக்குதோ, அந்த பட்டியலை போட்டுக்கிட்டே வரும்போது அதோட குரங்கையும் சேர்த்து விட்டுறாங்க.
குரங்குக்கு மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லையாப்பா. நெசமா குரங்குல இருந்து வந்திருந்தால் நெருக்கமா இருக்கணும். குரங்குக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் தான் மரபணு டிஃபரெண்ட் இருக்கணும், ரத்தத்துல வித்தியாசம் கம்மியா தான் இருக்கணும். ஆனா ஒரு மாட்டுக்கும் மனுஷனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அதே அளவுக்கு தான் குரங்குக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. எதுவும் ஒட்டிக்கிட்டுலாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஆராய்ச்சியை கொண்டு போய் இப்போ ஒரு கட்டத்தில் ஆராய்ச்சி வந்து நிக்குது. எங்க நிக்குதுன்னா, நெருக்கமாக இருக்கிறது என்று ஒரு மரபணுவை சொல்வதாக இருந்தால் அது கூட நெருக்கம் இல்லை, அதுவும் வேற வேற தான். ஆனால் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது குரங்குக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வேறுபாட்டை விட கம்மியான வேறுபாடுகளோடு ஒரு ஜீவன் இருக்கிறது என்று ஒரு ஜீவனையும் மனிதனையும் ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால் பன்றியோடு தான் மனுஷனை ஒப்பிட முடியும். இது இப்போதைய ஆராய்ச்சி. இப்ப சமீபத்திய ஆராய்ச்சி என்ன, நெருக்கம் எதுல இருக்குன்னா பன்னிக்கும் மனுஷனுக்கு தான் நெருக்கம் இருக்கும். அதனுடைய ரத்தத்துக்கும் மனுஷனுடைய ரத்தத்துக்கும், அதனுடைய இதயத்துக்கும் மனுஷனுடைய இதயத்துக்கும். இப்ப எப்படி ஆய்வு ஓடிக்கிட்டு இருக்குன்னா, மனிதனுடைய இதய நோய் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பன்றிகளின் இதயத்தை எடுத்து பொருத்தி அதை சீராக்க முடியுமா? ஏனென்றால் பன்றி இதயமும் மனித இதயமும் நெருக்கமாக இருக்கிறது. நெசமா குரங்குல இருந்து வந்திருந்தா குரங்கு இதயமும் மனுஷ இதயமும் பொருத்தி இருக்க வேண்டும். அது கூட பொருந்துமா? இப்ப இதை பன்றி இதயம் பொருந்துமாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை, ஆராய்ச்சி நடக்கிறது. அதுக்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்து வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் சாத்தியம். ஒருவேளை நெருக்கமாக இருக்கிறது, ஒன்றிற்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் குரங்குக்கு பக்கத்தில் மனுஷன் இல்லை, பன்றிக்கு பக்கத்தில் தான் மனுஷன் இருக்கிறான் என்றுதான் அறிவியல் உலகம் சொல்கிறது. அதனால குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிற சயின்ஸ் இல்லை. அது மாதிரியான ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள்தனம் அறிவியலுக்கு எதிரானது. உலகம் முழுக்க சிந்திக்காம முஸ்லீம்ல இருந்து இந்துல இருந்து